ஹalleluya, praise Lord. அன்பான வாலிப பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்காக கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த சேனல் உங்களுக்கென்றே விசேஷித்தமாய் ஆண்டவர் ஏற்படுத்தி இதன் மூலமாய் வாலிப பிள்ளைகளோடு தன்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு போதித்து உங்களை நல்வழிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இந்த சேனலை உருவாக்கி இருக்கிறார். சரி, இன்றைய தினத்தில் செய்தியிலே தேவன் வாலிப பிள்ளைகளோடு இடைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் தாயின் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும். எவ்விதமாய் உங்கள் தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும்? அவர்களுக்கு பொருட்களை வாங்கி தருவதோ, இல்லை அவர்களுக்கு ஆசையான காரியத்திலே அந்த ஆசையை நிறைவேற்றுவதோ மாத்திரமல்ல, அவர்களுக்கு உரிய மரியாதையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, அவர்களுக்கு நீங்கள் செலுத்தும்படிக்கான ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அநேக பிள்ளைகள் நான் பார்த்திருக்கிறேன், தாயும் தகப்பனையும் நல்லா நேசிப்பாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன தெரியும், அந்த காலத்து ஆட்களாக இருக்கிறார்கள், எனக்கு இவ்வளவாய் தாளந்துகள் இருக்குது, இவ்வளவாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த காரியத்தில் நல்லா செய்ய முடியும் என்று சொல்லி தாயின் தகப்பனையும் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் ஆலோசனைகளை அசட்டை பண்ணி விடுவார்கள். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் தாயின் தகப்பனையும் கனப்படுத்தவில்லை. நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் அருளப்படவில்லை. உங்களுக்கு நல்ல தாய் தகப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பொக்கிஷம் போல பெற்றிருக்கிறீர்கள். அதை எவ்விதமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையில பிற்காலத்துக்கு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நீங்கள் கருத்தாய் இருக்க வேண்டும். வேதத்தின் 10 கற்பனையிலே, தேவன் மோசே மூலமாய் கொடுத்த 10 கற்பனையிலே ஒரு கற்பனை, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு வருஷங்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் நீடிய ஆயுளோடு இருப்பதற்கும் உங்கள் தாயின் தகப்பனையும் நீங்கள் கனப்படுத்த வேண்டும். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் நீங்கள் ஏதாயிலும் காரியத்திலே அசட்டை பண்ணி அவர்கள் இருதயம் நொறுங்கும்படிக்கு செய்யும் போது, கண்ணீர் விடும்படிக்கு செய்யும் போது, உங்களுடைய ஜெபங்களுக்கு அது பெரிய தடையாய் நின்றுவிடும். உங்கள் ஜெபங்களுக்கு அவை பெரிய தடையா நிற்கும் போது சத்துரு அதிலே அவன் வைத்திருக்கிற திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு உங்களை மன உளைச்சலுக்குள்ளாய் கொண்டு போய் விடுவான். என்றைக்கும் உங்கள் தாயும் தகப்பனும் உங்கள் நிமித்தமாய் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அது ஒரு பெரிய சாபமாக உங்கள் வாழ்க்கையில வந்து அமைந்து விடும். எத்தனையோ பிள்ளைகள் நல்ல தாய் தகப்பனாரை பெற்றதில்லை. என் தகப்பனார் கூட மோசமான ஒரு மனிதனாயிருந்து அக்கறையற்றவராய் இருந்தார். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நல்ல அன்பான தாயாரை கொடுத்து நல்வழிப்படுத்தினார். உங்கள் தாயும் தகப்பனுக்காகவும் நீங்கள் கட்டாயம் ஜெபம் செய்து கர்த்தருக்குள்ளாய் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக.